கரூர் தமிழக வெற்றி கழக ஸ்டாம்ப் 41 பேர் பலி விஷயம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம். பாஜகவுடன் கூட்டணி அமைப்பாரா விஜய், வசமாக சிக்கும் தாவேக. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். கரூரில் மிகுந்த மக்கள் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்தார்கள். தமிழக அரசின் மீது பலர் குற்றம் சாட்டினாங்க. தாவேக மீதும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கடுமையாக விமர்சனம் செய்தார். கடைசியில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. பல பேர் சொன்னாங்க, பல பேர் விதவிதமாக உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றிலாம் மனு போட்டாங்க. எதையும் பற்றி கவலைப்படாமல் நியாயமான விசாரணை வேணும் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கு உச்சநீதிமன்றம். அது இல்லாமல் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி மேற்பார்வையில் மாசுகத்தோட ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் தாவேக தரப்பு முதல்ல சிபிஐ விசாரணை கேட்டாலும் அவங்க கேட்டது பிறகு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு சிட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வைக்கணும்னு நாங்கள் சிட்டுன்னு அவங்க தான் முடிவெடுக்கிறது. ஆனால் இப்போ முடிவெடுக்கிறது அனைத்து அதிகாரம் யார் கைக்கு போகுது? சிபிஐ. இவங்க தமிழக அரசின் காவல்துறை மீது கட்டுற நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு சிபிஐ கேட்டாங்க. அடுத்து அந்த மாதிரி சிபிஐ பிஜேபி கண்ட்ரோல் இருக்குன்ட்டு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிட்ட ஆரம்பிக்காமல் மேற்பார்வை தான் வச்சுருக்காங்க. இது விஜய் தரப்புக்கு நிறைய நெருக்கடி கொடுக்கும். ஏன்னா விஜய் தரப்பில் அதிகமாக தண்ணி ஏற்பாடு பண்ணல, மக்கள் இவருக்கு மட்டும் பவுன்சர்ஸு பாதுகாப்பு பல பிரச்சனைகள் இவர் எதுவும் கண்டுக்கலை. இவர் கட்சி தொண்டர்களாக ரசிகர்களாக இல்லை மனிதர்களாக மறைச்சா மாதிரி கூட தெரில. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும்போது எல்லாமே இதில் ஒரு சிபிஐ விசாரணையில் வரும். ஆக மொத்தத்தில் சிபிஐ விசாரணை என்பது பயங்கரமான நெருக்கடி கிடுக்குப்படி. விஜய் தரப்பு மாட்டிக்கொண்டதோ என்ற சந்தேகம் தான் வருகிறது. ஆனால் விஜய் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்கார். ஏன்னா பைரவா மாதிரி படங்கள்லாம் ஓடல, மெர்சல் படம் தான் ஓடித்து. ஒன்று விஜய் திமுகவுக்கு எதிராக தனி அணி அமைக்கணும், பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் விஜய் வராரோன்ற சந்தேகம் உள்ளபடியே வருகிறது. எப்படியோ திமுக அரசு விழுந்தால் நல்லது. மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.